சில பேர் நல்வினை இருந்தால் இப்போ ஒரு செல்வம் இருக்கும், கண்டு ரசித்தல் என்பார். இப்போ டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், ஊட்டி கொடைக்கானல் போன்ற பல இடங்களில் போய் எல்லாம் பல கட்டடங்கள், கோயில்கள், கண்கள் ஒரு கண்ணுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. கண்டு மகிழ்தல். டிவி பார்ப்பதும், பல்வேறு வகையான கோயில்கள் செல்வதும், பல்வேறு இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ச்சி அடைவதற்கும் நல்வினை இருந்தால்தான் முடியும். கண்டு ரசித்தல், கண்கள் பெற்ற பயன். கண்டு ரசித்தல், அதுக்கும் நல்வினை வேண்டும். கேட்டு ரசித்தல், இனிய சங்கீதங்கள், அவரவர் விரும்புகின்ற சங்கீதம், இசைக்கருவிகள், அது இனிய பாடல்கள். அப்போ கேட்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்வதற்கும் புண்ணியம் இருக்க வேண்டும், இல்லையா? வெகு பேருக்கு செவிடுபட்டு போகும். கண்டு கழித்தல், கேட்டு மகிழ்தல், பல்வேறு பாடல்கள், அவர் எதை விரும்புகிறாரு கேட்டு மகிழ்தல். உண்டு மகிழ்தல், வகை வகையான சுவையான உணவு உண்டு மகிழ்தல். இது முன் செய்த நல்வினை. கண்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்தல், உண்டு மகிழ்தல். தான் விரும்புகின்ற உணவை உண்டு மகிழ்தல். ஜீரணமாக வேணுமல்லவா? ஒரு சாப்பிடலாம், ஜீரணமாக வேணுமல்லவா? சுவைப்பு அறுசுவை கிடைப்பதற்கும் முன் செய்த வினை வேண்டும், அது ஜீரணமாகவும் முன் செய்த வினை வேண்டும். ஆக உண்டு மகிழ்தல். அடுத்து இல்லறம், உடல் சுகம், அதுக்கும் புண்ணியம் இருக்க வேண்டும். உடல் சுகம் பெறுவது, பெண்ணான் உறவுக்கு திருமணம் செய்தால் உடல் சுகம் வேணுமல்லவா? அப்போ கண்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்தல், உண்டு மகிழ்தல், உடல் தொடர்பு, உடல் உறவு கொடுக்கும். பெண்ணானும் இன்பமாக வாழ்து, அதுக்கும் நல்வினை வேண்டும். அடுத்து நல்ல சுற்றுப்புற நல்ல சூழ்நிலை, துர்நாற்றம் இல்லாத ஒரு வீடு, அதில் நல்ல ஒரு படுக்கை சுகம், மெத்தை கட்டில், அதுக்கு தேவையான அல்லது ஏசி அல்லது நல்ல காற்றாடி, உடம்புக்கு ஒரு ஆறுதல், நல்ல உறங்குவதற்கு நல்ல ஒரு இடம், இனிய தென்றல் அல்லது ஒரு ஏசி, உடல் சுகம். ஆக இந்த ஐம்புலன்களும் தம் சார்பாக இன்பம் அனுபவிப்பதற்கு நல்வினை வேண்டும், இல்லை என்றால் முடியாது.